அடுத்தது, இன்னைக்கு ஒரு பக்கம் டெக்ஸ்ட் புக்கில் பல விஷயங்கள் இருக்கு. குளோரிஃபிகேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி. டெக்ஸ்ட் புக்கில், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு சாஃப்ரனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்துறோம் அப்படின்னா, அது நீதியரசர் சந்துரு அவர்களுடைய ஷார்ட் சைட்டட்னஸ் தான் அது காட்டுது. அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் அதெல்லாம் சாஃப்ரனைஸ் ஆகுதுன்னு சந்துரு அவர்கள் சொல்றாங்கன்னா, அதே ஆங்கிள் சந்துரு அவர்களும் ஒப்புக்கொள்ளணும். அதே பாட புத்தகத்துல டிரெவிடியன் ஐடியாலஜி இருக்குது, பேஸ்லெஸ் குளோரிஃபிகேஷன் ஆஃப் டிரெவிடியன் ஐடியாலஜி இருக்கு, அதையும் அவர்கள் எடுத்து பேசணும். அதனால் ஒரு சார்பாக பேசுவது நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல எலெக்ஷன் நடத்தணும். உங்களுக்கு தெரியும், ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ, ஜேஎம் லிங்டோ, அந்த கமிட்டி ரிப்போர்ட் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக கல்லூரிகளில் எந்த அளவுக்கு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப கிடுக்குப்படி உச்சநீதிமன்றம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சந்துரு அவர்கள் ஸ்கூல்ல எலெக்ஷன் நடத்தணும். இப்போ ஜாதியை ஒழிக்கிறன்னு நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க. நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதாரண எலெக்ஷனே ஜாதியை வச்சுதான் இருக்கு. என் முதலமைச்சர், எந்த முதலமைச்சர் அந்த ரிப்போர்ட்டை கையில வாங்கினாரோ அவரே எஸ்சி பொது தொகுதியில எஸ்சி அவங்கள தான் நிக்க வைக்கிறாரு. பொது தொகுதியில இன்னொரு பொது கேண்டிடேட் நிக்க வைக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு எஸ்சி ரிசர்வ் தொகுதியில ஒரு பொது வேட்பாளர் நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னும் தைரியம் வரல. அந்த முதலமைச்சர்கிட்ட சந்துரு அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து, காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷன் நடத்தினா ஜாதி காணாம போயிரும் சொல்றது என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா? கண்டிப்பா தேவை. நாங்க கண்டிப்பா ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது, நாங்க தெளிவா இருக்கோம். ஜாதி வன்முறைகள் நடக்கக்கூடாது. ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு, அவர் எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். பத்திரிகை நண்பர்கள் மன்னிக்கணும், இன்னைக்கு ஏசி வேலை செய்யல, சம் இஷ்யூ ஜெனரேட்டர்ல. அண்ணே நாங்க ஒத்துக்கிறோங்க அண்ணே, பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதிக்கு வேலை இல்லை, ஒத்துக்கிறோம். கடிவாளம் போடணுமா? கடிவாளம் போடணும். அதற்கான நேரம் வந்துருச்சா? நேரம் வந்துருச்சு. அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு இல்லை, ஒரு தரப்பு சிந்தனையை புகுத்துற மாதிரி இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ரிப்போர்ட் அப்படியே டோட்டோ நான் எடுத்துக்குவேன், அதை அப்படியே நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்னைக்கு இருக்கு, நன்றிங்கண்ணா, இன்னைக்கு இருக்கும் வரை இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் உருவாகும் என்பது எங்களுடைய கருத்து. அண்ணா நம்ம அசம்ஷனுங்க அண்ணா. உதாரணத்திற்கு என் கையில இன்னைக்கு கருப்பு கயிறு பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் கட்டியிருக்காங்க. சில நேரத்துல நான் ஆஞ்சநேயர், நான் ஒரு கலர் கட்டுறேன். எல்லோருமே மாறி மாறி எல்லா கலர் கட்டுறோம், கிரீனும் கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். இந்த ஜாதிக்கு இந்த அடையாள குறியீடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோயில்லையுமே நோன்புக்கு கட்டுறோம். கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது 42 நாள் ஒரு கயிறு கட்டுறோம். இதெல்லாம் பிராக்டிக்கல் சொல்யூஷனா நான் கேட்கறேங்க. இது ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்கிறேன். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க. பேரண்ட்ஸ் வர்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைய 1 வருஷம் சேர்த்துக்காதீங்க. அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க. வயசாயிருச்சு, ஆக்ஷன் எடுங்க. பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க. குரூப்பிசமோ அங்க வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க மாணவ செல்வங்கள் மீது திரிச்சீங்கன்னா 12 வயசு, 13 வயசு, 7 வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா? ஐபிசிலேயே சொல்றோம் 8 வயசு வரைக்கும் குற்றமே பண்ண முடியாது. ஒரு குழந்தை குற்றம் செய்தாலும் ஐபிசியை பொறுத்தவரை குற்றவாளி இல்ல. 8லிருந்து 12 வரைக்கும் குற்றம் செஞ்சாங்கன்னா ஆராய்ஞ்சுதான் செக்ஷன் போடணும். 12லிருந்து 18 ஒரு டிஃபரெண்ட் ஆக்ட் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கயிறில் இருந்து ஆரம்பிச்சா எங்க போய் நிக்குங்கண்ணா? அதான் எங்களுடைய கேள்வி. வேண்டும், தடுக்கணும். அது ஒரு பிராட் பேஸ்டா இருக்கணுமோ தவிர ஸ்பெசிபிக்கா எலெக்ஷன். ஏன்னா இந்த எலெக்ஷன்லயே ஜாதி அரசியல், பூத்து ஜாதி அரசியல் பண்றாங்க. நீங்க பள்ளிக்கூடத்துல எலெக்ஷன் நடந்தா அவங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே எலெக்ஷன் நடத்த வேண்டாம் ஜேஎம் லிங்கோ ரிப்போர்ட்ல சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்துல எலெக்ஷன் நடத்தணும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றுதான் நான் கேள்வி கேட்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.